வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே 3 வயது குழந்தை ஒன்று எதிர்வீட்டு பெண்மணியால் முன் விரோதத்தின் காரணமாக கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி போடப்பட்டு அந்த சாக்கு மூட்டை வாஷிங் மிஷினில் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்தது. இதை காவல்துறையினர் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படிங்கிற நியூஸ் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவிட்டுருக்குது. மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதே போன்று கடந்த காலங்களில் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தின சில கொலைகளை மட்டும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1996ஆம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நாவரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பையன் படிச்சிட்டு இருந்தான். இந்த பையனோட ஜான் டேவிட் அப்படிங்கிற ஒரு அடங்காத ஒரு இன்டிசிப்ளினான ஒரு பையனை படிச்சிட்டு இருந்தான். இந்த நாவரசு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க அப்பா பேர் அநேகமாக பொன்னையான்னு நினைக்கிறேன். பொன்னையாவா பொன்ராஜா சரியாக ஞாபகம் இல்லை பேர். இவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். இந்த பையனை ஒரு நாள் கொஞ்சம் கூட யாருக்கும் அடங்காமல் இன்டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஜான் டேவிட் தன்னுடைய அறைக்கு வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஓரினச் சேர்க்கைக்கு அழைத்ததாகவும் நாவரசு அந்த ஓரினச் சேர்க்கைக்கு ஒத்துழைக்க மறுத்ததால் ஜான் டேவிட் நாவரசு ஓங்கி அடித்ததுனால நாவரசு கீழே மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துட்டான். ஜான் டேவிட் மருத்துவக் கல்லூரி மாணவனாக இருந்ததுனால அவங்கிட்ட சில வெப்பன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தலையை தனியாக அறுத்து வச்சுட்டான். அதுக்கு பிறகு அந்த உடம்பை பார்த்திங்கன்னா 2-3 பார்ட்டாக வெட்டி அதை சூட்கேஸில் போட்டு தலையில்லாத முண்டமாக தீபாவளிக்கு நாவரசு அவங்க அப்பா பொன்னையாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, என் தலையே போனாலும் தீபாவளிக்கு நான் எப்படியாவது சென்னைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசியிருந்தாப்புல. தலையில்லாத முண்டமாக இந்த ஜான் டேவிட் சூட்கேஸில் நாவரசுவோட உடலை போட்டு சென்னைக்கு 21Gயில் இந்த உடம்பு மட்டும் சென்னைக்கு சேருது. இந்த நாவரசு கொலைக்கு பிறகுதான் கல்லூரிகளில் ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை ராக்கிங் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நாவரசு கொலை மாதிரியே பூவரசி கொலை வழக்கு, இந்த நாவரசு பூவரசி இந்த 2 விஷயமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்றைக்குமே யாராலையுமே மறக்க முடியாது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பூவரசி திருமணமாகாத ஒரு பெண். சொந்த ஊர் பார்த்திங்கன்னா வேலூர். வேலூர்லேருந்து சென்னைக்கு வேலை பார்க்குறதுக்காக ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துருக்கு இந்த பொண்ணு. அப்போ ஜெயக்குமார் அப்படிங்கிறவரோட ஒரு இல்லீகல் அஃபேர், அதாவது ஒரு கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஜெயக்குமார் ஏற்கனவே திருமணமானவர். இவருடைய மனைவி பேர் ஆனந்தலட்சுமி, நிவேதிதா, ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 குழந்தை. இந்த ஆதித்யா அப்படின்ற இந்த குழந்தையோட இந்த பூவரசி ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்காங்க. ஜெயக்குமாரோட கள்ள தொடர்பில் இருந்ததுனால 2 முறை இந்த பெண் கருக்கலப்பு செஞ்சுருக்கு. இந்த ஜெயக்குமார் இந்த பெண்ணை திருமணம் செய்யாமல் ஏமாற்றியிருக்கார். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோடு நெருங்கி பழகி 2 முறை நாம் கருக்கலைப்பு செஞ்சுருக்கோம், கட்டாய கருக்கலைப்பு செஞ்சுருக்கோம். அப்போ நம்ம ஏமாத்தினவனை நாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே இந்த ஆதித்யா அப்படிங்கிற ஜெயக்குமாரோட மகனோட ரொம்ப நெருங்கி பழகிருக்கு. அந்த குழந்தைய இந்த பொண்ணை அம்மான்னு தான் கூப்பிட்ருக்கு. தன்னை ஜெயக்குமார் ஏமாற்றியதற்காக பூவரசி ஜெயக்குமாரை பழிவாங்க முடியாமல் ஆதித்யா அப்படிங்கிற அந்த 3 வயது சிறுவனை கழுத்தில் நைலான் கயிறை போட்டு கட்டி இறுக்கி கொலை செய்து சூட்கேஸில் போட்டு அந்த குழந்தையோட பாடியை நாகப்பட்டினத்துக்கு போகிற அந்த பஸ்ஸில் ஏற்றி அமுச்சு விட்டுருச்சு. அதற்கு பிறகு சமீபத்தில் தான் இந்த பூவரசி அதாவது இந்த அண்ணா பிறந்த நாள் சொல்லுவாங்களே, அப்போல்லாம் இந்த சிறை கைதிகள்லாம் விடுதலை செய்வாங்க. அதாவது ஒரு 14 வருடங்களுக்கு ஒரு முறை ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் விடுதலை செய்வாங்க. சமீபத்தில் தான் இந்த பெண் சிறையிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருக்கு. அதற்கு பிறகு திருமுல்லைவாயிலில்
2019 இதே மாதிரி ஒரு கொலை நடந்தது. இந்த கொலையை செஞ்சது யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வேறு யாருமே கிடையாது. அந்த குழந்தைக்கு வேண்டப்பட்ட ஒரு சொந்தக்காரன் தான். வயதான ஒரு 60 வயதிற்கு மேற்பட்ட கிழவன் தான். இந்த இராணுவத்தில் இருந்த இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவன் 4 வயது பெண் சிறுமியை வந்து பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்து அந்த குழந்தையை கொன்று இதே மாதிரி சாக்கு மூட்டையில் போட்டு அந்த குழந்தையோட வீட்டிலேயே பாத்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு வாளியில் அந்த சாக்கு மூட்டையை போட்டுட்டான். கூட அவனுடைய மனைவியும் உடந்தையாக இருந்தாங்க. சமீபத்தில் தான் அந்த மீனாட்சி சுந்தரம் சிறையில் வந்து இறந்துட்டதாகவும், இவனுடைய மனைவி மட்டும் உடந்தையாக இருந்த காரணத்துக்காக சில காலம் மட்டும் சிறையில் இருந்துட்டு தண்டனையிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் இப்போ கடைசியாக இந்த காணொளியில் என்னுடைய தரப்பில் நான் என்ன எத்திக்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களோட பழகுறீங்க, அது வந்து ஆண் பெண் உறவாகவும் இருக்கலாம், நட்பாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களை வந்து மன ரீதியான பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா தயவு செய்து அவர்களை நீங்கள் எந்த விதத்திலும் பழி வாங்காதீர்கள். ரொம்ப பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுருங்க. ஒருவேளை உங்களால் வந்து அவங்கள மன்னிக்க முடியல, அவங்களோட பழகினதை மறக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க. இயற்கை சூழலை ரசிக்கிற மாதிரி எங்கேயாவது டூருக்கு போங்க. அல்லது ஏதாவது ஒரு குக்கிராமத்துக்கு போயிட்டு கொஞ்சம் உங்களுடைய மனநிலை மாறுற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு எங்கேயாவது போங்க. அதை விட்டுட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் அவங்கள நேசிச்சிருப்பீங்க, மனசார நேசிச்சிருப்பீங்க, உண்மையாக நேசிச்சிருப்பீங்க. தயவு செய்து உங்களை யாராவது ஏமாற்றி விட்டால் அல்லது உங்களுக்கு யார் மீதாவது கோபம் ஏற்பட்டிருந்தால், முன் விரோதம் இருந்தால் தயவு செய்து எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த கொலை செய்கிற வேலையில் மட்டும் இறங்காதீங்க. அதிலும் குறிப்பாக இந்த சின்ன குழந்தைகளை கொல்றது வந்து மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.